சார் வணக்கம். ரவீந்திரன் சார் வணக்கம் சார். ரவீந்திரன் சார், இந்த சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா? சவுண்ட் வைங்கப்பா. கேக்குதா சார் நான் பேசுறது? ஆடியோ ஷிஃப்ட் பண்ணுங்க சார். இந்த பிரச்சனை நீண்டகால பிரச்சனையா சார், இல்ல இது சமீபத்தில் எழுந்த பிரச்சனையா சார்? இது இப்படி அசம்பிளி வர எதிரொலிக்கக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசானதற்கு என்ன காரணம் சார்? அனைவருக்கும் வணக்கம். இது நீண்ட கால பிரச்சனை. கிட்டத்தட்ட இந்த கறிக்கோழி வளர்ப்பு என்பது, முட்டை என்பது சிறிய வணிகமாக இருந்து 40 ஆண்டு கால வரலாற்றை பின்னணியில் கொண்டது. சரி. தற்போது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 41 நிறுவனங்கள் தீவனம் தயாரிப்பது, முட்டை குஞ்சுகளை, அதாவது குஞ்சுகளை பொறித்து அதை விநியோகிப்பது, கறிக்கோழிகளை விற்பனை செய்வது 41 நிறுவனங்கள் இருக்கு. ஒட்டுமொத்த நிறுவனங்களுடைய செயல்பாடு நீங்க பாத்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியில கிட்டத்தட்ட 45.62% பங்களிக்கிறாங்க. கால்நடை துறையில இந்த 5.47% பங்களிப்பு. ஒரு நாளைக்கு இவங்க 12 கோடிக்கு அதிகமான கோழிகளை உற்பத்தி செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3.75 கோடி முட்டைகளை விற்பனை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு இவங்க வருமானம், ஒரு ஆவரேஜ் வருமானம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாடு முழுவதும் கூட ஒரு 500 முதல் 800 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய மிகப்பெரிய தொழில் வர்த்தகமா இந்த நிலையம் இருக்கு. இதுல முட்டை பொறிப்பகம் என்பது எந்த பிரச்சனையும் இல்லை. முட்டை பொறிக்கிறாங்க, அந்த முட்டையை சரியா தரம் பார்ப்பாங்க, அது விற்பனைக்கு போயிடும். அதே மாதிரி குஞ்சு பொறிப்பகம், அதுவும் தரம் பார்ப்பாங்க, அது யார் யாரெல்லாம் பண்ணையில குஞ்சு வளர்க்கறதுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கு போயிடும். இந்த குஞ்சு வளர்ப்பவங்க மட்டும் குஞ்சு வளர்க்கிற பிரச்சனையிலோ முட்டையிலோ பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கோழியை வளர்ப்பதுதான் பிரச்சனையே அதிகமாயிருக்கு. இதுல இவங்க ஒரு 7 வார காலம் அல்லது 8 வார காலம் அளவில் இந்த கோழியை வளர்த்து விற்பனைக்கு கொடுக்க வேண்டும். சரி. கிட்டத்தட்ட 40,000 கோழி பண்ணைகள் இது போல செயல்பட்டு இருக்கு. நீங்க ஈரோடு, திருப்பூர், கோவை இந்த 5 மாவட்டங்கள்ல மட்டுமே ஒரு 20,000 கோழி பண்ணையாளர்கள் இருக்காங்க. இது மேடான பகுதிகளில் மட்டும்தான் அந்த கோழி பண்ணை இருந்தது. பல கடலூர் மாவட்டம், கடலோர மாவட்டங்கள் எல்லாம் அடிக்கடி வெள்ளம், புயல் பாதிப்பு ஏற்படுறதால விவசாயிகள் ஈடுபடுறது இல்ல, நட்டம் ஏற்படுதுன்னு அதை ஒதுக்கிட்டாங்க. சரி. இந்த அடிப்படையில விவசாயிகள் என்ன செஞ்சாங்க, கோழிப்பதுல ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 1.5 ரூபாயில ஆரம்பிச்ச இந்த கோழி வளர்ப்பு கமிஷன்ங்கிறது இன்னைக்கு 6.5 ரூபாய் வந்து நிக்குது. ஆனா அவங்க நிர்வாகம் என்ன சொல்றாங்க, 10 ரூபாய் வரையும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு கோழி இவங்க வளர்க்கறதுக்கு மட்டும் கோழி குஞ்சியை தான் கொடுக்குறாங்க, அதுக்கான தீவனங்களை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கோழி பண்ணை விவசாயிகள் ஷெட் அமைக்கணும், தண்ணீர் வசதி உருவாக்கணும், மின்சாரம் இருக்கு, பயன்பாட்டு அதாவது பராமரிப்பு செய்யணும், ஆட்கள் கூலி இருக்கு. இவங்க கொடுக்கக்கூடிய கமிஷன் தொகையை விட, சேவை தொகையை விட செலவுகள் அதிகமாகிறது என்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையே. இங்க முட்டை விற்பனையில பிரச்சனை இல்ல, முட்டை உற்பத்தியில பிரச்சனை இல்ல, குஞ்சு பொறிப்புல பிரச்சனை இல்ல, குஞ்சு விநியோகத்துல பிரச்சனை இல்ல. ஆனால் கோழி விற்பனை வளர்ப்பதிலே கொடுக்கக்கூடிய தொகை என்பது மிக 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 குறைவான தொகை என்பதுதான் இங்க பிரச்சனை. அங்கே 3 வகையான கோரிக்கைகள் இருக்கு. ஒண்ணு நாட்டுக்கோழி வளர்ப்பு, 2வது பிராய்லர் கோழி வளர்ப்பு, 3வது காடை வளர்ப்பு. இந்த காடை வளர்ப்பும் நாட்டுக்கோழி வளர்ப்பும் பெரிய பிரச்சனை கிடையாது. அது யார் தேவை என்கிறார்களோ சிறிய அளவில் உற்பத்தி செய்து குறைந்த அளவில் விற்பனை செய்யப்படும், வேண்டியவர்கள் வாங்குவார்கள், அது இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கறிக்கோழி பிரச்சனையில மட்டும் நாளொன்றுக்கு இந்த பிசிசி 2 அமைப்பு இருக்காங்க. ஒண்ணு எக் கோஆர்டினேஷன் கமிட்டி, இவங்க முட்டை விற்பனை, முட்டை தயாரிப்பு, முட்டை தரம் இதை மட்டும் தான் பார்ப்பாங்க. இன்னொன்னு பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டி, இவங்க கோழி குஞ்சு விநியோகம், கோழி விற்பனை இதை மட்டுமே பார்ப்பாங்க. இந்த மாதிரி அடிப்படையில தான் இங்க பிரச்சனையே. இப்போ விவசாயிகள் ஒரு 7 முதல் 8 வார காலம், கிட்டத்தட்ட ஒரு 2.5 முதல் 2.5 மாத காலத்துல இந்த மாதிரி ஒரு கோழி வளர்ப்புல ஈடுபடுகிற போது அதற்கு போதுமான லாபகரமான கூலி கிடைக்கவில்லை என்பதுதான் இங்க பிரச்சனை. ஆனா முதல் கட்டமா ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது 8 ரூபாய் 50 பைசா தரன்னு சொல்லி ஆலை அதிபர்கள் அந்த நிறுவனங்கள்லாம் ஒற்றுக்கொண்ட பிறகு அதுல இல்ல அவ்வளவுதான் செலவு அதிகமா இல்ல, இதனால லாபம் வருது அப்படின்னு இடைத்தரகர்களாக போலிகளாக இருந்தவர்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு
₹6.50 கொண்டு வந்தாங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு நாளைக்கு சராசரியாக இந்த பிசிசின்னு சொல்லுகிற பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டி இவங்க உற்பத்தி செய்கிற இடங்கள்ல இவங்க நிர்ணயிக்கக்கூடிய விலை என்பது ₹100. ஆக ஒரு கோழிக்கு வாடகை என்பது ₹18. அதற்கான இன்னும் கூடுதல் செலவு என்பது ஒரு ₹13, ₹14. ஆக ஒரு ₹130 விற்கக்கூடிய ஒரு கோழியை 180 ₹200 வரை விற்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நீங்க விலை எடுத்தீங்கன்னா உயிர் கோழி ₹240 விலை நிர்ணயித்திருக்கிறார்கள். சில்லறை விற்பனையில ஒரு கிலோ கோழி ₹360 விற்பனை ஆகுது. அப்போ நீங்க ₹200 விற்பனை நிர்ணயம் செய்து லாபம் ஈட்டக்கூடிய நீங்கள் வளர்ப்புகிற கோழிக்கு ஒரு கிலோவுக்கு ₹6.50 கொடுத்தால் எந்த விதத்தில் நியாயம்? ஒண்ணு, நீங்க கோழியையும் குஞ்சு பொறிக்கிறீங்க, தீவனமும் உருவாக்குறீங்க, கோழி வளர்ப்பை விளைவிக்கிற பொழுது தீவன உற்பத்தி செலவை விட நீங்கள் கூடுதல் செலவு விற்பனை செய்வதால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தீவனம் விவசாயிகள் வாங்கி கோழிக்கு பயன்படுத்துகிற போது அதிக விலை கொடுத்து அதற்கும் நாங்கள் இவருடைய உழைப்புக்கான ஊதியத்தை தீவனத்திற்கும் செலவிட வேண்டியிருக்கிறது என்ற நிலைதான் விவசாயிகள் தொடர்ந்து ஒரு ஓராண்டு காலமாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நீங்கள் ஏதேனும் இதில் எங்களுக்கு மத்தியஸ்தம் செய்து ₹20 ஒரு கிலோவுக்கு விலை நிர்ணயம் செய்து அறிவிக்க வேண்டும் கேட்டாங்க. ரவீந்திரன் சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது இது ஒரு 13 வருஷமா இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது இன்று சட்டமன்றம் வரை இது எதிரொலித்திருக்கிறது. ஆனா இந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து இந்த கைது நடந்திருக்கிறது இல்லையா? அதுல அந்த எஃப்ஐஆர்ல எழுதி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வண்டியை நட்ரோட்ல நிறுத்தி வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தையில திட்டி எங்களுக்கு தரலன்னா இந்த வண்டி எடுத்துட்டு போக முடியாதுன்ட்டு மிரட்டி இருக்கிறாங்கன்ட்டு எழுதியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு நிறுவனத்தினுடைய வேலை செய்யக்கூடிய மேலாளர் பொறுப்புல, இணை மேலாளர் பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் அங்க ஒரு எஃப்ஐஆர். அவர் போய் பார்க்க போனாரு, அவரை போய் மிரட்டினாங்க, அசிங்கமா திட்டினாங்க, அடிச்சிருவேன்னு சொன்னாங்கன்ட்டு. சார், இந்த மாதிரி இந்த பிரச்சனை சம்பந்தமாக விவசாயிகள் பல போராட்டம் நடத்துறாங்க. இதுல இந்த கறிக்கோழி பிரச்சனை சம்பந்தமாக இப்படி எல்லாம் எஃப்ஐஆர் இதுக்கு முன்னால எப்போது பதிவு ஆயிருக்கா? இல்ல சார், எதுவும் பதிவாகல. அதாவது இன்னொரு திருத்த ஒரு விளக்கமா சொல்றேன். மொத்தம் 7 வழக்குகள் 7 வழக்குகள் 2 வழக்குகள் மீது இப்ப கைது பண்ணிருக்காங்க. சரி, இன்னும் 5 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சரி, ஓகே. அவங்க எப்ப வேணாலும் தொடர்ந்து வழக்கு பதிவு அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. சரி சார், நீங்க இணைப்புல இருங்க. உற்பத்தியாளர்கள் சார், நீங்க இணைப்புல இருங்க, நான் உங்ககிட்ட வரேன். நீங்க கேட்டீங்களா சார் ராம்ஜி பேசுனத? எல்லாத்துக்குமே கேட்டேன். அதாவது கடனை வாங்கி வட்டி கட்டுற விவசாயி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு சதுரடிக்கு ₹160 செலவாகும். ₹160 ஒரு சதுரடிக்கு செலவு பண்ணி விவசாயி செட்டு போட்டு நடத்திட்டு இருக்காங்கன்னா குஞ்சு விடாம இருந்தா வருமானம் என்ன ஆகும்? ஆனா இவங்க வாங்கி நீங்க கூடுதலா எனக்கு தொகை கொடுங்க தான் கேட்கறாங்களே தவிர பிரச்சனை யாரும் பண்ணலங்கிறாங்க. சொல்லாது, அடிமைத்தனமாக பண்ணையாளர்களை இந்த நிறுவனங்கள் அடிமையாக்கி வச்சிருக்கிறது தான் உண்மை. சரி, நீங்க லட்சக்கணக்கான ரூபாய் அவங்களை கடனாக்கிட்டு எங்கள்கிட்ட குஞ்சு வாங்குங்க, அப்பதான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் சொல்லி குறைஞ்ச விலைக்கு தொடர்ந்து குஞ்சை வாங்கி குறைஞ்ச விலைக்கு தான் வித்துட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் வரணும். இப்போ அந்த விவசாயி கேட்கறது என்ன? நாங்க இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம், குறைவாக எங்களுக்கு வளர்ப்பு கோழி கொடுக்குறாங்க, எங்க அரசாங்கம் தலையிடுன்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சு? ஒரே வாக்குதான். 1872ஆம் ஆண்டு சட்ட 30வது சட்டப்படி தீர்வு காண வேண்டும், நீங்க ஊருக்குள்ள போய் தீர்வு காணணும்னு சொல்லுது. சரி, 154 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் காட்டி நீங்க ஊருக்குள்ள பேசிக்கீங்க. அப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஒப்பந்தம் தலையீடு இல்லாமலே இவங்க ஒப்பந்தம் போட்டு பண்ணையாளர்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க தான் உண்மை. சரி சார், ஒரு அனுபவத்தை சொல்றேன். 2011ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டத்துல தானே புயல் வீசியது, அனைத்து வகையான பேரழிவு ஏற்பட்டது. அப்ப 43 பண்ணையாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த நிறுவனங்கள் நாங்க இதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, நட்டஈடு கொடுக்க முடியாது சொல்லிடுச்சு. ஓகே, அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? கோழி வளர்க்கிறார்கள் என்கிற தரவுகள் எங்கள்கிட்ட இல்ல, எங்கள்கிட்ட எந்த ஒரு புள்ளிவர்களும் கிடையாது, நாங்க எந்த அடிப்படையில் நிவாரணம் கொடுக்கறதுன்னு கேட்டாங்க. ஓகே. ஆனால் அப்ப நாங்க இந்த நிறுவனங்களை அருகி நெருக்கடி கொடுத்து
நீங்கள் நட்டம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் அரசாங்கம் கொடுப்பதற்காக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் சொன்னதன் அடிப்படையில் தான் 43 பண்ணையாளர்கள் என்னிடம் கோழி வாங்கி இருக்கிறார்கள், வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி புள்ளி விவரத்தை கொடுத்து அவங்களுக்கு அன்னைய தினம் அரசாணையில கோழிக்கு 10 ரூபாய் இழப்பீடுன்னு நிவாரணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். சரி. 2011 அதுக்கு பிறகுதான் படிப்படிப்படியாக இந்த கோழி பண்ணையாளர்கள் பிரச்சனையை உருவாக்கி 2013 உத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தணும். இப்போ நம்ம இன்னொரு விஷயத்துக்கு பேசி ஆகணும். நீங்க அடிக்கடி சொல்றீங்க இந்த விஷயம் சட்டமன்றத்துக்கு வர வேண்டுமா, சட்டமன்றம் வர வேண்டும். ஏற்கனவே சட்டமன்றத்துக்கு வந்த விஷயம் நம்ம ஏற்கனவே 2019 பேசியிருக்கோம், 2021 பேசியிருக்கோம். அதாவது ஈமு கோழி பிரச்சனையில பல ஆயிரம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதால் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதால் அப்போதைய அரசாங்கம் அதிமுக தலைவர் அரசாங்கம் 2019 தமிழ்நாடு அதாவது 37 சட்டம் 37 2019 தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் மற்றும் கால்நடை ஒப்பந்த பண்ணையம் சேவைகள் ஊக்குவிப்பு எல்லாருக்கும் சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆமா, எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தாரு. அந்த சட்டத்தின் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்த நிலையில இந்த பண்ணையாளர்கள் எல்லாம் எதிர்வரும் திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 2021 இந்த சட்டத்தை நீக்கிறீங்களா இல்லையா? இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், மத்தியிலே 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து தாங்கள் எதிர்த்தோம் என்பதற்காக சட்டமன்றத்திலே மாண்புமிகு தமிழக தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்க இந்த சட்டத்தை நீக்கிறீங்க என்ன சொன்னீங்க? 2019 சட்டத்தை நீக்கிவிட்டு தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் சந்தைப்படுத்துதல் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் 1987 1989 அடிப்படையில தொடர்பு சொன்னீங்க. அப்போ இந்த போல கால்நடை உற்பத்தியாளர்கள் ஊக்குவித்தல் ஒப்பந்த சட்டத்திற்கு நீக்கிவிட்டு நீங்க உங்களுக்கு சாதனை கொண்டு வந்தீங்க. அப்ப 2019 சட்டம் இருந்திருந்தால் பேசுவாங்களா? பேச முடியுமா? ஒப்பந்தம் போட்டுக்கணுமா இல்லையா? அரசாங்கம் தலையிடும் இல்ல, தலையிடும் இல்ல. நாங்க என்ன நினைக்கிறோம், இந்த நிறுவனங்களுக்கு ஆதரவாக இப்போதைய தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் வேண்டும் என்று 2019 தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் கால்நடை ஒப்பந்த பண்ணைய சட்டத்தை நீக்கிருக்கான குற்றச்சாட்டுறோம். ஆமா, அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் 2025 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு சுகுணா சிக்கன் நிறுவனத்துல அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. சரி, 4 நாட்கள் நடந்த சோதனை 25ஆம் தேதி வரையும். என்ன காரணம்? அபரிதமான லாபம், அவங்களுக்கு குறைவான செலவை காட்டுறாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க கூடுதல் விலை விற்பனை பண்றீங்கன்னா சாதாரண காலகட்டத்துல நீங்க இன்னைக்கு என்ன விற்கிறீங்க? 180 ரூபாய் உயிர் கோழி விலை விற்கிறீங்க. இன்னைக்கு பற்றாக்குறை எந்த அடிப்படையில் உங்களுக்கு பற்றாக்குறை? 380 ரூபாய் சில்லறை விலை, 240 ரூபாய் நீங்க விலை விற்கிறீங்க. அதாவது நேஷனல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டி நீங்க தான், பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டி நீங்க தான், ஃபார்மர்ஸ் ரெகுலேட்டரி கமிட்டி நீங்க தான். இந்த காரணம் என்னன்னா யாரும் நம்மள மீது போயிடக்கூடாது. விவசாயிகளை கொத்தடிமையா வச்சு அவங்க நிலத்தை அடமானம் போட்டு அவங்க ஷெட்டு போட்டு குறைஞ்ச வரைக்கும் விற்பனை பண்ணணும். இதுல முதல்ல தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்தவர்களை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும்.